Hello friends, good morning channel star me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 76 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்போதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன். அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட டேங்க் கிளானுக்கான பேட்டில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுல நம்ம ஹீரோவும் ஸ்னோ கார்ட்ஸ் வச்சு எல்லாருமே அசால்ட்டா போட்டு தள்ளியிருப்பான். சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ 1v7 பண்ணி அந்த பேட்டில் வின் பண்ணிருப்பான். அதுக்கப்புறமா ஷெர்க்க கடிக்கு அந்த பேட்டில் நடந்திருக்கும். அதுல ஷெர்க்க அகாடமி தான் வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஈவில் சோல் மாஸ்டர்ஸும் வின் பண்ணிருப்பானுங்க. இருந்தாலுமே அந்த ஈவில் சோல் மாஸ்டர்ஸ்ல நம்ம ஷியோயோ இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கான எபிசோட்ல உனக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கையோட கேட்கவும், நீ இன்னைக்கு ஹாய்காவோட பேட்ல மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு ஷான்சி சொல்லவும், அப்படி இல்ல இங்க இருந்தே நான் டிவில பாத்துட்டேன், அப்படியே ஹாய்கா நீ உண்மையாவே கலக்கிட்ட அப்படின்னு பேச சொல்லவும், ஆனா நாளைக்கு நம்மளுக்கு அயன் ஸ்வாட் கேட் கூட தான் சண்டை அப்படின்னு ஹீரோ சொல்லவும், யாரா இருந்தா என்ன நம்ம கடைசி வரைக்கும் போராடி வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஷான்சி சொல்லிட்டு இருக்கும். அதுவும் சரிதான், இருந்தாலும் நம்ம டெக்னிக்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், நாம முடிஞ்ச அளவுக்கு சோலோ பேட்ல இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தா. அப்படின்னா நாளைக்கு நானே பேட்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஷான்சி சொல்றான். சோ இப்போ அடுத்த நாள் ஆயிருது. சன்மூன் எம்பையர்ல இருக்கிற டிவி ஷோல இந்த யங் மாஸ்டருக்கான டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கவும், பேட்டில் டேங்க் கிளானுக்கும் அயன் ஸ்வாட் வாலுக்கும் தான் அப்படின்னு ரெஃப்ரி அறிவிக்கவும், நம்ம டீம் இப்போ உள்ள வராங்க. சோ எல்லாருமே நம்ம ஹீரோ பேர் தான் கத்துறாங்க. அது போதாதுன்னா ஆப்னோ டீமும் உள்ள வராங்க. அடா இவ இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு ஷான்சி பார்த்தா, சரிதான் அவர் அழகுல மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. அட அழகியே, நான் டேங்க்ல சேர்ந்த ஷான்சி அப்படின்னு ஷான்சி சொல்லவும், நான் அயன் ஸ்வாட் வாழ சேர்ந்த வாங் ஷெங்கி அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அப்படின்னு ஷான்சி நெருங்கினா. இங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கறா. ரெஃப்ரிக்கு ஷான்சியோட நோக்கம் தெரிஞ்சனால தடுத்து விட்டுருவோம். ரெண்டு பேருமே அவங்களுக்கான பேட்டில் பொசிஷனுக்கு போறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் ரெஃப்ரி இந்த பேட்டில் ஆரம்பிச்சு விட்டுறாரு. ஒரு அழகான பொண்ணு இப்படிதான் அடிப்பியா அப்படின்னு பொண்ணு கேட்கவும், அப்படியா நீ ரொம்ப அழகா இருக்கேன்னா உன் அழகுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் இந்த கேம் விட்டு வெளியே போயிடுறியா அப்படின்னு ஷான்சி கேட்டா. வாய்க்குழுப்பு அப்படின்னு அவ உருமாறுறா. சோ இந்த ஃபார்ம் அவ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா பாக்குற எல்லாருக்குமே அவன் மேல கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும். இப்ப யூஸ் பண்ற ஸ்கில் எல்லாத்தையும் உரிக்கிறோம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருந்தா. ஷான்சியுமே அந்த இடத்துல மாட்டக்கூடாதுன்னு தான் தப்பிச்சிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்ல, என்னோட அட்டாக் எப்படி நீ பிரேக் பண்ண அப்படின்னு பொண்ணு கேட்கவும், எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மாஸ்டர் சோல் தான், என்கிட்டலாம் ஸ்னேக்கோட எந்த அட்டாக்கும் வேலை செய்யாதாத்தா அப்படின்னு ஷான்சி சொல்றது அந்த பொண்ணுக்கு வெறுப்பா இருக்கு. சோ திரும்பவே அட்டாக் பண்ண வரா. கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆயிட்டேன் வாமா அப்படின்னு ஷான்சி சொல்லிட்டு ரெஃப்ரிக்கான வேலையை பார்க்க போனா. விட்டா ரொம்ப பேசுறடா, இந்த கேம்ல வின் பண்ணதா அந்த பையன் தான். நெக்ஸ்ட் யாரு பேட்டிலுக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்க வாங்க அப்படின்னு ரெஃப்ரி சொல்லவும், இப்பவே இவங்க எல்லாம் விழுந்துட்டு இருந்தா டீம் பேட்டில் நாம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு இவன் யோசிச்சே வந்துட்டு இருக்கான். என்னடா டீம் பேட்டில பத்தி கவலைப்பட்டு என்ன பண்ண போற, இந்த பேட்டில தான் உன்னால வின் பண்ண முடியாதே அப்படின்னு ஷான்சி நின்னா. அவன் கான்ல அட்டாக் பண்ண வரான். இருந்தாலும் ஷான்சி அசால்ட்டாவே வின் பண்ணிட்டான். அடுத்ததா ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஸ்கில்ல காட்டி இந்த பேட்டில் எல்லாம் அசால்ட்டாவே வின் பண்ணிட்டு வராங்க. அப்படியே டேங்க்ல இந்த பேட்டில் வின் பண்ணி டீம் பேட்டிலுக்கு என்ட்ரி ஆறாங்க. இவனுங்க ஒவ்வொருத்தனும் 2 பேரும் கரெக்டா தோக்கடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இவனுங்க அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பிரின்ஸ் பாத்துட்டு இருக்கான். சோ இப்ப சீன் கட் ஆயிருது. நைட் நேரத்துல ஏதோ ஒரு மீன் கடையை காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோட டீம் எல்லாம் உட்காந்து டிவி குடிச்சிட்டு இருக்கோம். ஆமா ஹாய்கா, நானா எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படின்னு ஷான்சி கேட்கும். இங்க இருக்கிற 3 பிளாக் மார்க்கெட்டை எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனுங்க ரேர் மெட்டீரியல் யாருக்குமே விற்க மாட்டானுங்க. இருந்தாலும் இப்ப ஏதோ ஒரு சோல் கைடிங் டூல் கிரியேட் பண்றதுனால அவனுங்க ரேர் மெட்டீரியல் இங்க தேடுறாங்களா அப்படின்னு நானா சொல்றது இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தா. இவங்களையே யாரோ ஒருத்தன் பாக்குறான். அதை நம்ம ஹீரோவுமே நோட் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்க இருக்கிற 3 பிளாக் மார்க்கெட்ல வார்ட் அப்சார்பிங் லீக், ஆர்டினரி லீக், அப்புறம் அவுடு சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற 3 விதமான பிளாக் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு நானா சொன்னா. அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் அந்த பிளாக் டிராகன் மாஸ்டர் நம்ம மூ மாஸ்டர் கூட போட்டி போட்டுருக்காரா அப்படின்னு ஹீரோ ஸ்வான் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். ஏன்னா இவனுங்க 2 பேருமே பல டைம் கிட்ட இந்த பூமி அழியிற அளவுக்கு போட்டி போட்டுருக்கானுங்க. இதனால அதுல மாஸ்டர் மூ தான் வின் பண்ணனால அந்த பிளாக் டிராகன் மாஸ்டர் என்னன்னா ஈவில் சோல் மாஸ்டரா மாறி இருக்காரு. இதுதான் ஸ்வான் ஹீரோக்கு சொல்லியிருப்பாரு. ஷீஷியோ லேகியூ அப்படிங்கிறது சினிங்ஜியோ கூட கம்பைன் ஆகி தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நானா சொன்னா. அப்படின்னா நாமளும் அதுல கலந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நைட் அங்க நிறைய பேர் வருவாங்க. சோ அங்க என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நானா சொல்லுவோம். அப்படின்னா வாட்டர் ஷாக் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ அதுக்கு அந்த வாட்டர் ஷாக்கோட ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாகணும். ரெண்டாவது அந்த இடத்துல அப்படி என்னதான் நடக்குதுன்னு நாம பார்க்கணும் அப்படின்னு கவனமாவே இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லி தான் இவங்க எல்லாம் கூட்டு வரான். சோ இவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. உனக்கு கண்ணு தெரியாதா,
நீ ஊனமா அட என்னடா முறைக்கிற அப்படின்னு அடிக்க வந்தா ஹீரோ அவனை பயமுறுத்தி விட்டுறான். நான் தான் இந்த இடத்தோட ரெஃப்ரியா இருக்கேன். ஸோ நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இவர் கேட்கவும், நானும் என் அண்ணனும் இந்த போட்டியில கலந்துக்கலாம்னு வந்திருக்கோம். என் பேர் டாங்கியூ. அப்ப நம்ம ஹீரோ சொன்னா, ஓகே இந்த பேட்ல நீங்க கலந்துக்கணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நீங்க 3rd லெவல் சோல் கைடிங் டூல உருவாக்கணும். ஸோ கண்டிப்பா உங்களால ½ அன் ஹவருக்குள்ள செய்ய முடியுமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படி இவன் ஹீரோவும் கைடவையும் சொல்லி அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். எது முடிச்சிட்டியா அப்படின்னு இவன் ஷாக்கில் இருந்தா அடுத்ததா கைடவும் முடிச்சிட்டுன்னு கத்துறான். ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாரோட கவனமே இவங்க 2 பேர் மேல போயிருது. எப்படி நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிருக்க முடியும்? ஏதாவது ஏமாத்தினீங்களா அப்படின்னு இவர் கேட்டா எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஸோ இந்த பக்கம் இவர் கத்திட்டு இருக்காத நேரத்தில் வேற சைட் கட்டுறாங்க. டேங்க் லைன்ல இருக்கிறவங்க வேஷம் போட்டு சோல் கைடிங் டூல் கான்டெஸ்ட்ல கலந்துருக்காங்க. ஸோ அங்க இருக்கிறவங்களும் நம்மளுக்கு எதிராக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், அதை பத்தி ஒரு கவலையும் இல்ல, ஒருவேளை நம்மளுக்கு அவனுக்கு பிரச்சனையா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா இப்பவே முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு கிங் சொல்லி அனுப்பி விட்டுறான். நீ கண்டிப்பா இதுல சீட் பண்ணிருக்கல அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தா பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் யாரும் ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. அதுலயும் ஒரு கட்ட மேல போயிட்டு ஹீரோ கிட்டே வந்து பணத்தெல்லாம் திரும்பி கொடுன்னு கத்திட்டு கிடக்கும். அப்ப நான் ஏமாத்திருக்கா இல்லையான்னு ரெஃப்ரி வந்து சொல்லட்டும், நீ யாரும் சொல்ல தேவையில்ல ஓகேவா அப்படின்னு ஹீரோ சொன்னா. ஓ அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறியா அப்படின்னு இவன் கத்தனா கைடோ காண்டாயிடுறான். இருந்தாலும் ஹீரோ தடுத்து விட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமா எனக்கு தெரியல, அப்படியே கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா எவனோ ஒருத்தன் கன் எடுத்து நம்ம ஹீரோக்கு நேரம் நீட்டுறான். ஹீரோவே அவனை கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அவனை அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே இவன் கையில இருந்த கண்ணை பிடிங்கிட்டு இது என்னோடது, எல்லாராலையும் யூஸ் பண்ணிட முடியாது, ஆனா நீ பார்க்க விரும்பினதை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சுட்ட பின்னாடி அங்க கத்திட்டு இருந்த எவனும் அங்க இல்ல. எங்களோட வாட்டர் லீக்குக்கே வந்து உங்க வேலையை காட்டுறீங்களா அப்படின்னு இவன் வில்லத்தனமா நடந்தது பார்த்தா ஹீரோ அதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போயிடுறான். நீங்க வாட்டர் டிராகன் நம்பி தானே எல்லா மக்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க, ஆனா பாத்தியா அது ரொம்ப நாள் நிலைக்கல அப்படின்னு ஹீரோ சொன்னா. இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க ஷாக் ஆறாங்க. நீ ஒரு புத்திசாலியா இருந்தா இந்நேரத்துக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஹீரோ இலியூஷன் கிரியேட் பண்ணி மிரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனுங்க எல்லாம் வீமுக்கு தான் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. சோ அவனுக்கு அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறானுங்க. நான் கிரியேட் பண்ணது லெவல் 3 தான், உங்களுக்கு டவுட் இருந்தா செக் பண்ணிக்கலாம், அப்படியே எங்க அண்ணனோடதையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொன்னா. இல்ல வேணாம் அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. சரி உங்க வாட்டர் ஷேக்ல அப்படி என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டு அப்படின்னு ஹீரோ சொன்னா. எங்களோட சுஷி லீக் ரொம்ப திறமையா இருக்கிறவங்கள கண்டிப்பா மதிப்போம். சோ உங்களுக்கு ரிவார்டா நாங்க இந்த மேட்ச் ரெடி தரோம். சோ கண்டிப்பா நீங்க அடுத்த டைம் வரணும் அப்படின்னு இவங்க சொல்றதை இவங்க கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆமா இவா அந்த இடத்துல அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்கு அவனுக்கு திடீர்னு மாறினாங்க அப்படின்னு கைடோ கேட்டா. அது நான் ஈவில் சோல் மாஸ்டர்ஸ்க்கான பவரை யூஸ் பண்ணேன், அதனாலதான் அவனுங்களுமே நம்ம பெரிய இடம் நினைச்சு நம்மளுக்கு தலை வணங்கினானுங்க அப்படின்னு ஹீரோ சொன்னா. ஆனா எதுக்காக இவ்வளவு கில்லிங் இன்டர்நெட் இருக்கிற அவங்கள இவனுங்க எல்லாம் கவர் பண்ண நினைக்கிறாங்க, அப்படி இவனுக்குள்ள என்னதான் நடக்குது பேய் கேட்டுட்டு இருந்தா. இந்த பிளாக் ஆர்மியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கைடோ கேட்டா. ஆமா இது நம்மளுக்கான வாய்ப்பு தான், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கீரன் சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது guys. சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட பொறுத்த வரைக்கும் டேங்க் லைனுக்கான இன்னொரு பேட்டில் நடந்திருக்கும். அதுல நம்ம ஹீரோ கலந்துக்காமலே டேங்க் லைன் வின் பண்ணிருக்கும். சோ கலந்துகிட்ட எல்லாருமே ஒருத்தர் 2 பேர் தோக்கடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களா தோத்த மாதிரி எதுவும் தெரியல, வாக்கோர் வாங்கி தான் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் வாட்டர் ஷாக்குங்கிற ஒரு இடத்துல ஹீரோவும் கைடவும் சோல் கைடிங் கிரியேட்டிங் கான்டெஸ்ட்ல கலந்துருப்பாங்க. ஆனா ஹீரோ கலந்துக்கிட்டது தெரிஞ்சு சில பேர் பிரச்சனை பண்ண வந்திருப்பாங்க. ஆனா அது அந்த எம்பையர் தான் அனுப்புன மாதிரி தெரியுது. ஆனா அந்த இடத்துல கூட ஈவில் சோல் மாஸ்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோ எல்லாருமே இவங்க கிட்ட பணிவா தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ சன்மூன் எம்பையர்ல பொறுத்த வரைக்கும் ஈவில் சோல் மாஸ்டரை இவனுங்க நல்லாவே மதிக்க கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்தாலே பயப்படுறனால இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது. சோ அதெல்லாம் தான் நம்ம ஹீரோ டீம் கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. சோ என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணேன்.